இன்னைக்கு ஜிம்ல மாஸ்டர் வந்து ஒருத்தனை கடுமையாக மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. இங்கே பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, நீ இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும். நான் டக்குன்னு போயிட்டு, மாஸ்டர் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் வந்து அவனுடைய அழிவுக்கு தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஷாக் ஆகிட்டாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. மோட்டிவேஷன் அப்படிங்கிறதே வந்து அது செல்ஃப் ரியலைசேஷன் ஆகணும். நீங்கள் வாட்டுக்கு ஒருத்தன் போய் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் ஆசையை தூண்டுறீங்க. ஆசை தான் அழிவுக்கு காரணம். ஸோ அப்போ மோட்டிவேஷனுங்கிறது இன்டைரக்டாக ஒருத்தனுடைய அழிவுக்கு கூட காரணமாக இருக்கலாம். அதுவே காரணம் சொல்லலை. அப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ மோட்டிவேஷன் ஒருத்தனுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன்கிட்ட அது இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய அப்சர்வேஷன் என்னென்னா, சோஃபார் ஒருத்தன் ரியலைசேஷன் பண்ணி வரணும். ஒரு ஜிம்முக்கு வர்றதோ, படிக்கிறதோ, வேலைக்கு போகிறதோ, ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகிறதோ, பிஸ்னஸ் பண்ணுறதோ எல்லாமே ரியலைசேஷனில் வரணும். அதை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் வேறு மாதிரி இருக்கும். சக்ஸஸ் ஆனவனுடைய சூழ்நிலை வேறு, இன்றைக்கி சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் சூழ்நிலை வேறு. ஃபிட்னஸ் உடம்பு ஒருத்தன் இப்படி வச்சிருக்கான், 6 பேக் வச்சிருக்கானா அவனுடைய சூழ்நிலை வேறு, அவனுடைய தேவைகள் வேறு. இவனுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா, இவன் ஹெல்த் கண்டிஷன் தெரியுமா அப்படின்னு. ஸோ மோட்டிவேஷன் என்னை பொறுத்தவரைக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தன் எது இல்லையோ அதை போய் நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அர்த்தம். ஸோ தயவு செய்து பண்ணாதீங்க. சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து அவேர்னஸை கொடுங்க. அவேர்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மோட்டிவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அவேர்னஸ் தான் இங்கே தேவைப்படுத்தவில்லை, மோட்டிவேஷன் தேவையே கிடையாது. ஒருத்தனுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணும்போது அவனுடைய செல்ஃப் ரியலைசேஷனில் கம்பைல் பண்ணிக்குவான். அவனுடைய வாழ்நிலை, சூழ்நிலை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, ஹெல்த் ஸ்டேட்டஸு, இதை வச்சுட்டு அந்த அவேர்னஸோட மிங்கிள் பண்ணும்போது ஒரு அவுட்கம் வரும். அதுதான் ரியாலிட்டி. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு இவனுடைய ரியாலிட்டி தெரியாமல் அதை செய்யினா ஆசையை தூண்டுவதற்கு தான் காரணம். ஆசை தான் அழிவு காரணங்கிற மாதிரி மோட்டிவேஷன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்துட்டு ஃபெயிலியரில் கொண்டு போய் விடும். அவன் அழிவை தான் நோக்கும். அதில் சில பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகும். சில பர்சன்டேஜ் நீங்கள் யாருமே பேச வேணாம். மெஜாரிட்டி என்ன இருக்குங்கிறத பேசணும். அதனால் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப ராங்கான ஒரு வேர்டு. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அவேர்னஸோட அவங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவேர்னஸும் செல்ஃப் ரியலைசேஷன் சேரும்போது தான் உண்மையான அவுட்கம் வரும். தேங்க்யூ.